பைக் இப்ப வாங்கணும்னு ஒரு ஆசை. எதுக்கு பைக் உனக்கு? ஏற்கனவே ஒரு ஸ்கூட்டர் வச்சிருக்கு. ஆமா. அந்த ஸ்கூட்டர்ல ஒழுங்கா வந்துட்டு போ. எதுக்கு So, ஸ்கூட்டர் அடுத்த ஸ்டேஜுக்கு போலாமே நம்ம. இந்த ஸ்கூட்டர்ல இருந்து காருக்கு போனா அடுத்த ஸ்டேஜ், ஸ்கூட்டர்ல இருந்து பைக்கு போனா என்ன ஸ்டேஜ்? நல்லா இருக்கும். என்ன நல்லா பைக் இருக்கும்? ஓட்டிட்டு போக. இங்க இருக்க வேலை செய்ய தானே நீ? இல்ல துறைப்பாக்கம். துறைப்பாக்கம். அங்க இருந்து நீ கரெக்டா 5 ரூபா ஷேர் ஆட்டோ பிடிச்சா இந்த இதுக்கு வந்துடலாம், பஸ் ஸ்டாண்டுக்கு, ஆமா. ரயில்வே ஸ்டாண்ட், பறக்கும் ரயிலுக்கு நேரா போய்க்கினா இங்க லைட் ஹவுஸ்ல இறக்குறான். ஆமா சார். லைட் ஹவுஸ்ல இருந்து ஒரு பொடி நடந்தேன்னா வீட்டுக்கு வந்துடலாம். என்ன பைக் பார்த்த சார் ராயல் என்ஃபீல்ட் பாத்திருக்கேன். இந்த 3 லட்சத்தை ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி நீ ஐசர் மோட்டர்ல போட்டிருந்தா எவ்வளவு ரிட்டர்ன் வரும்? 7 வருஷம் முன்னாடி பைக் வேணும், இந்த 3 லட்சத்துல போட்டிருந்தேன்னா போட்டுருந்தீங்கன்னா என்ன இருக்கும்? அந்த டைம்ல வந்து 1520 தான் ஷேர் பேசுறது. 3 லட்சம் போட்டுங்கன்னா 197 ஷேர் கிடைச்சிருக்கும். 197 பார்க்க கம்மியா தான் தெரியும். சரியா? 197 ஷேர் கிடைச்சிருக்கும். 7 வருஷம் ஹோல்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 8 தடவை டிவிடெண்ட் கொடுத்திருக்காங்க. 7 வருஷத்துல 8 தடவை கொடுத்திருக்காங்க. அதோட வேல்யூ 1,95,000 வரும். 3 லட்சம் ஷேர் என்ன வருது? அதுதான் போனஸ் கொடுக்கல, ஆனா ஸ்ப்ளிட் பண்ணிருக்காங்க. ஸ்ப்ளிட் வந்து 2020 ல பண்ணிருக்காங்க. ஓல்ட் ஃபேஸ் வேல்யூ 10, நியூ ஃபேஸ் வேல்யூ 1. சோ உங்ககிட்ட 1970 ஷேர்ஸ் இருக்கும். இப்போ அந்த ஷேர் பிரைஸ் 3166 வீடியோ எடுக்கும்போது. ஓகே. சரியா? அதோட இப்போ வேல்யூ 62,37,000. அதுக்கு பதிலா ராயல் என்ஃபீல்டு ஐஷர் மோட்டார் ஷேர்ஸ் வாங்கிட்டு